பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம் தேவனை எப்படி தொழுது கொள்ளணும் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு இடைபட இந்த நாள் அர்ப்பணிக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக கைகளை வைத்து சொல்லுங்க. எப்படி நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. வசனம் அதே போல நீங்க எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. எபிரேயர் 12:14. வேகமா. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வசனத்தை கவனிக்கணும். எப்படி தொழுது கொள்ளணும்னு சொல்லப்படுது வசனம்? பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதே போல இங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய கர்த்தர் யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் பார்க்கிறார். தரிசனம் பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றுதான் அந்த தரிசனத்தில் அவனுக்கு மேலே எப்படிதான் அவரை துதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஓயாமல் தேவனை எப்படி துதிக்கிறாங்கன்னு கேட்டேன். ஓயாமல் பரலோகத்தில் ஒரு துதி உண்டாகிறது. என்ன துதின்னு கேட்டீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற துதி தான் மேலே கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த துதி தான் அங்க இருக்கு. ஓயாமல் தேவனை பரிசுத்தர் என்று துதிக்கிறான். அவரை தரிசித்த உடனே அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் அசுத்தன் அப்படின்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? பரிசுத்தரை நல்லா கவனிங்க. நம்ம பரிசுத்த தேவனிடத்துல வரும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு உணர்வு தேவை. நம்ம வாழ்க்கையில் அசுத்தங்கள் இருந்தால், ஸ்தோத்திரம் சொல்றது புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில அசுத்தம் இருந்தால் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்கன்னு ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? ஆர்ட்ட நிற்கிறோம்? பரிசுத்த தேவனுக்கு முன்பாக. அப்ப அவன் பரிசுத்தரை பார்த்த உடனே சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானேன் அப்படின்றான். சொல்றது புரியுதுங்களா? அதுக்கு அவனே சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடு உள்ளவன். அப்போ ஒரு தூதன் வந்து அவனை தொட்டு, தேவனுடைய பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுத்துட்டு வந்து அவனை தொட்டு, உன் அசுத்தம் நீங்கியது அப்படின்றான். உன்னுடைய அசுத்தம் நீங்கியது. பழைய ஏற்பாட்டில் அது. புதிய ஏற்பாட்டில் எப்படி நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு? புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்துறாரு? எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். தெரியலன்னா ரொம்ப வெட்கக்கேடாயிரும். புரியுதுங்களா? விசுவாசிக்கு இது தெரியலன்னா அப்புறம் நீ விசுவாசியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸ்தோத்திரம். ஏன்னா திருவந்து எடுக்கிறோம் இல்லையா? கர்த்தர் சமூகத்துக்கு வரோம், கிறிஸ்துவன்னு சொல்றோம், ரொம்ப தப்பா போயிடும். இப்போ தேவன் நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துறாருன்னு கேட்டேன். சத்தமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ எப்பவெல்லாம் ஆண்டவரே உங்கள்கிட்ட இருக்கிற அசுத்தத்தை நீ உணர்கிறையோ அப்பவெல்லாம் என்ன செய்யும்? இயேசுவனுடைய ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்கு, பிரியமில்லாத அசுத்த காரியங்கள் இருக்கு அப்படின்னு உணர்ந்து கர்த்தர் சமூகத்தில் பரிசுத்த தேவனை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? அசுத்தத்தோடும் அழுக்கோடும் எப்படியும் நம்ம தேவனை தொழுது கொள்ளலாம் நினைக்க முடியாது. தொழுது கொள்ளவும் முடியாது, தரிசிக்கவும் முடியாது. அவர் பிரசன்னத்தை அப்படி அசுத்த உனக்குள்ள இருந்தா அவர் பிரசன்னத்தை நீ உணர முடியாது. அவர் கிருபையை நீ உணர முடியாது. அவர் வார்த்தையை நீ உணர முடியாது. அவர் வழிநடத்தல உணர முடியாது. வழிநடத்தல பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் பிதாவாகி தேவனுடைய அந்த அன்பை நீ அறிய முடியும்.
அவர் அபிஷேகத்தை பெற முடியும், அவர் வார்த்தையை பெற முடியும், அவர் கிருபையை பெற முடியும், அவர் ஆசீர்வாதத்தை பெற முடியும், அவர் வழிநடத்துதலை பெற முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சகலமும் அப்படி இருந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்கு தேவன்ட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குறது இல்லையா? அது எபிரேயர் புஸ்தகத்துல தான் சொல்லப்படுகிறது. வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 13:12 இருக்கு அந்த வார்த்தை. வேகமா வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, அந்த வசனம் மட்டும் தெளிவா படிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக தன் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி புறம்பாக்கப்பட்டாராம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா. அப்ப எது இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் செய்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மை பரிசுத்தம் செய்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம், சத்தமா சொல்லுங்க பாப்பா. பரிசுத்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது? ஒருவரும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது, ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஸ்தோத்திரம், தரிசிக்கணும், அவர் சமூகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்க கூடியது. ஏன்னா நாம் பரிசுத்தமாகிறதுக்கு தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம் சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 11:45 வாசிங்க பார்ப்போம். வேகமா வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிக்கணும். லேவியராகமம் 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். நல்லா கவனிங்க. சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு. நான் என்ன சொல்றாரு அவரு? நான் உங்கள் தேவனாய். வசனத்தை கவனிக்கிறீங்களா இல்லையா? இங்க வசனத்தை பாத்தியா? எடுத்துட்டியா? பாக்குறியா? வசனத்தை பாருங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். சொல்றாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா. அப்ப நம்ம கிட்ட பரிசுத்தம் இல்ல, நம்ம கிட்ட பாவம் இருந்தது. புரியுதுங்களா? பரிசுத்தத்துக்கு ஏற்ற நடக்கையோ கிரிகளோ எதுவுமே இல்லை. அதனாலதான் இயேசு வந்து அவர் ரத்தத்தினால நம்மை பரிசுத்தமாக்கி. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு அவர் வார்த்தையை கொடுத்து, அவர் கிருபையை கொடுத்து, அவர் அபிஷேகத்தை கொடுத்து, அவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரிடத்துல கிட்டி சேர்ந்து பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? என்ன ஆயிட்டே இருக்கணும்? பரிசுத்தம் பூரணமாகும் போதுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மளை அவரோடு கூட, பரிசுத்த தேவன் அவரோடு கூட வைத்துக்கொள்ள நம்மை தெரிந்திருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதுக்குதான் தேவனிடத்துல எதுக்கு அழைக்கப்பட்டோன்னு சொல்றாரு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்தார்னு சொல்லப்படுகிறது? அசுத்தமா வாழ்றதுக்கல்ல. அல்லேலூயா. அருவருப்பா வாழ்றதுக்கல்ல, எப்படியோ வாழ்வதற்காக அல்ல. எதற்காக அழைத்தார்? நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ அழைத்தார். சொல்றது புரியுதாங்க? இப்ப இந்த அறிவு வேணும் தேவ பிள்ளைகளுக்கு. நான் எதுக்கு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட பிள்ளை. நாம் யாரை அவர் அழைத்தாரோ, யாரை அவரை முன்குறித்தாரோ, யார் அவரை தெரிந்து கொண்டாரோ சொல்லப்படுது இல்லையா? அழைக்கப்பட்ட விசுவாசம் இருக்கா? தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் அழைத்தார்னு தெரியுதா? எங்கேயோ எப்படி இருந்த என்ன தேவன் என்ன பண்ணார்? அவர் அழைத்தார். பேர் சொல்லி அழைத்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அழையிலே சொல்லுங்க. அழைத்த தேவன் எதற்கு அழைத்தார்? சத்தமா சொல்லுங்க. எதற்கு அழைத்தார்? பரிசுத்தமா அதற்கு அழைத்தார். வெளியிலே சொல்லுங்க. என்னை பணக்காரன், உன்னை வந்து கோடீஸ்வரனாகிறதுக்கு அழைத்தார் அப்படின்னு போட்டிருக்கா? சொல்லுங்க. உன்னை பெரிய அதிபதி ஆக்கிறதுக்கு அழைத்தார் அப்படி போட்டிருக்கா? சோத்திரம். இன்னைக்கு எல்லாம் எப்படி பிரசங்கம் பண்றாங்க? கர்த்தர் உன்னை அதுக்கு தான் அழைத்தார். அல்லேலூயா. சோத்திரம்.
தேவன் ஆபிரகாம் அழைத்தது கூட தேவன் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை செய்வதற்கு. அந்த ஆசீர்வாதம், அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் விதமே வேற இல்லையா? அந்த அந்த இந்த அந்த மேஜிக்கே வேற, அந்த வார்த்தையே வேற. ஆனா எல்லாரும் எப்படி எடுத்துட்டான்? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எடுத்துட்டான். உலக பிரகாரமா அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்ல, உலகத்து பிரகாரமாவும் அவர் ஆசீர்வதிக்க தான் செஞ்சார். ஆனா அவர் அழைத்த விதமே வேற ஆபிரகாம. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எல்லாரும் எங்க எடுத்துட்டு என்ன பண்றான்? ஆண்டவர் உன்னை கோடீஸ்வரனாக அழைத்தார், அதாக அழைத்தார், இதாக. எப்ப கோடீஸ்வரனை எல்லாம் ஆகுறான். நம்ம தொழில் திறமை வளர்ச்சி ஏதாவது புரிஞ்சுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆயிடலாம். பணத்தை போட்டா பணத்தை வச்சு பணக்காரன் ஆயிடலாம், முதலீடு பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம். பரிசுத்தம் பணத்தை கொடுத்தா வாங்க முடியுமா? சொல்றது புரியுதுங்களா? பரிசுத்தம் சொல்லுங்க, பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளா அது இல்ல, தேவனுடைய அன்பினாலே நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்ப எதுக்கு அழைத்தார்? நம்மை பரிசுத்தமாவதற்கு தான் அழைத்தார். அல்லேலூயா. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது, அதை கொடுப்பதற்கு அவரே அழைத்தாராம். பாருங்க, உன்னை பரிசுத்தமாவதற்கு. அப்ப அசுத்தத்தை நம்ம வெறுக்க வெறுக்க தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை உனக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ எதை வெறுக்கணும்? அசுத்தத்தை வெறுக்கணும், அருவருப்பை வெறுக்கணும். அருவருப்பை நேசிக்க கூடாது, ஒரு நாளும் அருவருப்பை ஒரு நாளும் விரும்பக்கூடாது. நீ சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோ இது அருவருப்பு பார்க்குறோம், நம்ம ரோட்ல போறோம்ல, ஐயோ அருவருப்பாரு. ஏதோ அருவருப்பா பார்த்தா என்ன பண்ணிடுறோம் சொல்லுங்க? மிதிச்சுட்டு போயிடுறோமா? ஐயோ உடனே விலகி கொள்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அருவருப்பான காரியங்கள் எதை பார்த்தாலும் என்ன செய்யறோம்? விலகி கொள்ளுகிறோம். அப்ப அதே போல தேவனுடைய நம்ம ஜீவியத்துக்கு, நம்ம ஆத்துமாவுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய வாழ்க்கை முறையில நம்ம பயணிக்கும் போது அருவருப்பான காரியங்கள், அருவருப்பான செயல்கள், அருவருப்பான காரியங்களை நம்ம வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கீழே சொல்றாரு பாருங்க, அதே தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பாப்போம் வேகமா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, அடுத்து 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம். அப்ப முதல்ல நமக்கு குவாலிட்டி என்ன, தகுதி என்ன தேவை அப்படின்னா, தேவன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தத்தை நாடும் போது, பரிசுத்தமா இருக்கும் போது, நான் தான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நீ எனக்கு அது கொடுங்க இது வேணும் அப்படின்னு நீ தேடவே வேண்டாம், ஆண்டவர் உனக்கு எல்லாம் கொடுத்துருவார். பரிசுத்தம் நடுவில் இருக்கும்போது அவரே நடுவில் வருவார். உனக்கு வேண்டிய எல்லா பகுதியிலுமே அவர் கிரியை செய்ய தான் செய்வார். அவர் சொல்றது புரியுதுங்களா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க, அவர்கள் யோர்தானுக்கு அருகில உட்கார்ந்து இருக்கிறாங்க, யோர்தானுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. மோசே இறந்து போயிட்டார், யோர்தானு கிட்ட வந்துட்டாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோசுவா மோசேயை மரிச்சிட்டார். கவனிக்கிறீங்களாமா? ஆமா. இப்பதான் சொன்ன தூங்குறது பரிதாபம். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் சபையில தூங்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வெளிப்பா கேளுங்க செய்திய. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? சத்தமா. இப்ப யோர்தானுக்கு பக்கத்துல மோசே மரித்த பின்பு யோசுவாவோடு கூட எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, யோர்தான் முன்னாடி இருக்கு, அதை கடந்து போக முடியாது, கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர். வெள்ளம் நல்லா வந்துகிட்டு இருக்கிற நேரம், தண்ணி நீர் பயங்கரமா நீர் திறந்து விடப்பட்டிருக்கிற நேரம், தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிற நேரம். இப்போ மொத்த ஜனங்கள் எதை பண்ணணும்? கானானுக்குள்ள போகணும்னா இந்த யோர்தானை கடந்து போய் தான் ஆகணும். விளங்குதாமா? கவனிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் அங்க சொல்றாரு, எப்பா யோசுவா ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நான் இவர்கள் நடுவில் ஒரு அற்புதம் செய்ய போறேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் யோசுவா சொல்லுகிறார். யோசுவா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறோம்? கவனிக்கிறீங்களா? வசனத்தின் மேல கவனம் இருக்கா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. அற்புதம் நம்ம பரிசுத்தப்படுத்தினா தேவன் நம் நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தப்படுத்தி கொள்ள சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு அற்புதத்தை நீ பாப்ப. எத்தனை பேர் பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறீங்க? தேவனை போல நான் பரிசுத்த வாழ்க்கை வாழணும்.
உங்க பரிசுத்தத்தை, அவர் பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே உங்க பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தில் பரிசுத்த வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். ரட்சிக்கப்பட்டவன என்ன வஸ்திரம்? பாவத்தை அவர் போக்கினதுனால நமக்கு எதை கொடுத்துட்டார்? பரிசுத்த வஸ்திரம். நம்ம மேல என்னென்ன வஸ்திரமெல்லாம் இருக்கு? நம்ம மேல என்னென்ன வஸ்திரமெல்லாம் இப்போ இருக்கு? நம்ம நிர்வாணியா இருந்தோம் தெரியுமா? நம்ம உடையை நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடை இல்லாம தேவன் வேறு ஒரு மகிமையின் உடையை நம்ம கொடுத்துருந்தார் இல்லையா? அப்ப ஆதாம் மூலமா அந்த பாவம் வந்ததுனால நிர்வாணி ஆயாச்சு. அப்ப இந்த மாதிரி உலக பிரகாரமா உடை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? பரலோகம் போனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா கலரா ட்ரெஸ்ஸா தைச்சு போட போறோம். பட்டு புடவை எடுத்து போட போறோம். சொல்லுங்க. லட்சுமி ஜுவல்லரியில் போயிட்டு அங்கே வாங்கினா நல்லா இருக்கும். அப்புறம் அங்கே போய் இந்த ஜவுளி கடையில் துணி எடுத்தா நல்லா இருக்கும், இந்த துணி கடை எடுத்தா இல்லை. மகிமையின் வஸ்திரத்தை தான் கொடுக்க போறார். மறுரூமாக்கப்பட்ட சரீரத்தை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்படித்தானே இருந்தோம் இல்லையா? அப்ப அது போச்சு. ஆனா இன்னைக்கு மீண்டும் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பினால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நமக்கு பரிசுத்த வஸ்திரம் நம்ம மேல போடப்பட்டிருக்கு. இது நாளைக்கு நிரந்தரமா, இன்னைக்கு நம்ம ஆவியில உணரல, நம்ம அதை அனுபவிக்க அந்த நிரந்தரமான வஸ்திரம் நாளைக்கு உனக்கு வரும் பூரணமா. நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்ன வஸ்திரம்? பரிசுத்த வஸ்திரம். இரண்டாவது நீதியின் வஸ்திரம். அல்லேலூயா. அடுத்து துதியின் ஆடை. என்ன கொடுத்திருக்கிறாரு? துதிக்க. தேவனை துதிக்காதவர்கள், நாம தேவனை தேடாதவர்கள், கர்த்தரை துதிக்கிறதுக்கு துதியின் ஆடையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சாக்கு உடையை எடுத்து துதியின் ஆடையை நமக்கு கொடுப்பார். ஏசாயால சொல்லியிருக்கிறார்ல. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. ஆமா, இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், அல்லேலூயா, துதியின் வஸ்திரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவர். ஆம். அப்ப அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிகமா இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தணும். நாம எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர்கள் இருந்தா, எனக்கு வேலையில் ஆசீர்வாதம் வேணும், இதில் ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், அது வேணும், இது சரியாகணும், அது சரியாகணும், இது சரியாகணும். நம்மளை சரி பண்ணவே மாட்டோம். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை ரெடி பண்ணா மற்றது எல்லாமே ரெடி ஆயிடும். சத்தமா சொல்லுங்க. அற்புதம் தானா உன் வாழ்க்கையில நடக்கும். அற்புதம் செய்யுங்கன்றதை விட உன்னை பரிசுத்தப்படுத்து. தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள முதல்ல உன்னை அர்ப்பணி. அந்த மென்டாலிட்டிக்குள்ள, மைண்டுக்குள்ள உன் கவனத்தை, எண்ணத்தை திருப்பு. சாத்தான் உன்னை திருப்பியே விட்டுட்டு இருக்கிறான். இதை தேடு, அதை தேடு. இல்லைங்க, மாம்சீகமா அந்த எண்ணம் தான் நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. இதுதான், இது வேணும், தேவை வேணும், அது வேணும், பிரச்சனை, இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நீ தேவன் சொல்றத கரெக்டா கேட்டு நட. உனக்கு செய்ய வேண்டியது, உனக்கு நடக்க வேண்டியது தானா ஆண்டவர் செய்வார். அற்புதம் தானா உனக்கு எதுல நடக்கும்? பொருளாதாரத்தில் அற்புதம், சரீர சுகத்தில் அற்புதம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். எதெல்லாம் உனக்கு தடையா உனக்கு முன்னாடி இருக்கிறது, அத்தனை தடைகளை உடைத்து கர்த்தர் உன் வாழ்க்கையை அற்புதமாக, அதிசயமாக என் தேவனாய் கர்த்தரால நடத்த முடியும். மாறும். நீ பண்ணி பாரு, உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அற்புதங்கள் என்ன செய்யும்? தானா வரும். அல்லேலூயா. சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் என்ன சொல்லுவான்? பரிசுத்தம் பண்ணலான்னு, ஆண்டவருக்குள்ள வளரலான்னு, கிட்ட நெருங்கலான்னு போகும்போது தாங்க நெருக்கம் அதிகமா வருதுமா. அல்லேலூயா. பிரச்சனை அதிகமா வருதுங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். சாத்தா என்ன பண்றான்? நீ கிட்ட போறியேன்னு அவன் உனக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணி பார்க்கறான். நெருக்கத்தான் முடியும். பவுல் சொல்லார், எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகவில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகலையா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? உனக்கு நெருக்கம் அவன் கொடுக்க நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. புரியுதா உங்களுக்கு? நெருக்கம் கொடுக்க என்ன பண்ணணும்? விசுவாசமும், தேவனுக்கேற்ற கிரிகளும், தேவனுக்கேற்ற காரியங்களும் மாறாம நீ அர்ப்பணிச்சுப்பார். பெருக்கம் தானா வரும். நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் என்னை கொண்டு போனார் வசனம் இருக்கு. புரியுதா? இயேசுவை நீ விடாம தேடினா நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு தான் போவ. அல்லேலூயா. வசனம் உன்னை குறுகி போக பண்ணுவேன்னு சொல்ல, கர்த்தர் வார்த்தை சொல்லுது, உன்னை பெருக பண்ணுவேன் தான் வார்த்தை சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை வியாதியின் படுக்கையில போடுவேன்னு சொல்லல, உன்னை வியாதியின் படுக்கையிலிருந்து தூக்குவேன் தான் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதைத்தான் நம்ம நம்ப வேண்டும். சொல்றது நல்ல கரங்களை உயர்த்தி
நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நம்ம செய்ய வேண்டியதை, நம்ம சரிபடுத்தி கொள்ள வேண்டியதை சரிபடுத்தினா சரியாக வேண்டியது எல்லாம் தானா சரியாகும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமா, அப்ப அற்புதம் செய்வத கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ஒன்றை பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா. நாளைக்கு நீ ஒரு அற்புதத்தை பார்ப்ப உன் வாழ்க்கையில. இன்னைக்கு உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நம்ம தேவன் பரிசுத்தர். முதல்ல உனக்கு அந்த தாட்டு வரட்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை உன் நடுவில் இருந்து அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். உன் நடுவில் இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். பரிசுத்தப்படுத்துகிறதுனால தேவன் கிரியை செய்கிறவர் நம் வாழ்க்கையில். உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தினாவே உன் வாழ்க்கையில தானா அற்புதங்களை செய்வார் அவர். அவர் கேட்ட பரிசுத்தருக்கு பரிசுத்தம் இருந்துட்டா அவர் கூட இருப்பார். பாருங்க, அற்புதர்ல கூட இருப்பது. உன் வாழ்க்கையில எந்த தடை உன்னை மேற்கொள்ளும்? கிட்ட வந்துடுறாரு இல்லைங்க, உனக்குள்ள வந்துடுறாருல்ல, உன்னோடுவே இருக்கிறாருல்ல. புரியுதா? உன் விசுவாசமும் பரிசுத்த வாழ்க்கையும் உன் நீதியின் வாழ்க்கையும் தேவன் உன் வாழ்க்கையில பலமா கிரியை செய்வதற்கு எதுவும் அது மாறிடும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பலமா கிரியை செய்வார் உன் வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? ஆமா. வெளியில போனோன்னு வாசல்ல விட்டுறக்கூடாது. வார்த்தையை இருதயத்தில் வச்சுட்டு போகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்தம் தேவை. பார்வையில, என் சிந்தையில அசுத்தம் இருக்கக்கூடாது. வெளியே தெரியாது. சிந்தையில் என்ன இருக்கும்? அருவருப்பான எண்ணங்கள், அருவருப்பான யோசனைகள், சிந்தனைகள். இது யார் கண்டுபிடிப்பா? ஆண்டவருக்கு தானே தெரியும். சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, பார்க்கறது, நீ பார்க்கறதெல்லாம் யார் பார்க்கறா? யாரும் பார்க்கற. நம்ம பார்ப்போம், யாராவது பார்த்தா டக்குன்னு நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறான்றது மறந்துடுவோம். அப்ப நம்ம பார்வை, நம்ம சிந்தை, நம்ம எண்ணங்கள், ஸ்தோத்திரம், புரியுதா உங்களுக்கு? நம்ம கிரியைகள், செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமா இருக்கும் போது அப்ப பரிசுத்தப்படுத்துன்றார். பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களை. இப்ப எது நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியது? இயேசுவின் ரத்தம். ஏற்கனவே உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அப்பப்போ உன்னை சுத்திகரித்து கொள்ளணும். பரிசுத்தத்துக்கு நேரம் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆதலால் உன் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இரு. சோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தொழுது கொள்ள வரோம், தேவனை ஆராதிக்க வரோம். கர்த்தர் காலையில போய் கர்த்தரை தொழுது கொள்ள போறோம், ஆராதிக்க போறேன்னா எல்லா சுத்தத்தையும் நான் மெயின்ல வச்சு சிந்தையில வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையில கிரியில வச்சுட்டு அல்லேலூயானா எங்க போ? கூரை தாண்டாது அந்த ஆராதனை. ஏசையா அற்புதம் செய்யுங்கன்னா கூரை தாண்டாது. முதல்ல இந்த உணர்வு, நான் யாரை பார்க்கிறேன்? பரிசுத்தமான தேவனை தொழுது கொள்ள போறேன், பரிசுத்தமான தேவனை நான் தரிசிக்க போறேன். அப்படிங்கும் போது, ஆண்டவரே எனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் இருக்குப்பா, காரியங்கள், பார்வை இருக்குப்பா, செய்கள் இருக்குப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா உணரணும் நம்ம. அதெல்லாம் கடிந்து கொள்ள, அசுத்தங்களை கடிந்து கொள்ளுகிறேன், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை தொழுது கொண்டு பார். அவர் மகிமை உன்னை மூடும், அவர் பிரசன்னம் உன்னை மூடும். கர்த்தர் உன்னோடு பேசுவார், உனக்குள்ள வருவார் அவர். நீ எழுந்து புறப்பட்டு போகும்போது உனக்கு முன்பாக அவர் சென்றிருப்பார். உன் வாழ்க்கையில் அற்புதம். அல்லேலூயா. நீ போய் கால் வைத்தா தடை விலகும். தடை போராடமெல்லாம் பிளாக், போராடமெல்லாம் பிளாக், போராடமெல்லாம் பிளாக். ஏன் சொல்லுங்க? எங்க போனாலும் பிளாக்கா இருக்குங்க, எங்க போனாலும் தடையா இருக்குதுங்க. ஏன்? சோத்திரம். நீ செய்ய வேண்டியதை செய்யல. இல்லையா? சொல்லுங்க. கர்த்தர் உன்னோடு வரல, கர்த்தர் உனக்கு முன்னாடி போகல. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப உன்னை பரிசுத்தப்படுத்து, அவர் உனக்கு முன்னாடி போவார். அல்லேலூயா. உன் மைண்ட் சரியில்லை, நம்ம சில நேரம் எண்ணங்கள் சரியில்லை, கிரிகள் சரியில்லை, யோசனைகள் சரியில்லை. தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனுக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்பதில்லை. அர்ப்பணிக்கும் போது நமக்கு முன்பாக அவர் செல்லுவார். அல்லேலூயா. தடைகளை விலக்கி போடுவார், தடைகளை உடைத்து போடுவார் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு முன்பாக வாசல்களை திறந்து வைப்பார். கைகளை தட்டி சொல்லுங்க, எப்படி? உனக்கு முன்பாக வாசல்கள் திறந்திருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. அதான் அற்புதம். அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். நம்ம இந்த சர்ச்சுக்கு வரும்போது ஆண்டவர் என்னவா கொடுத்தார்?
மகிமை இல்லையா? மகிமை இல்லையா? கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். மகிமையில அற்புதம் அப்படின்னு தான் நம்ம எடுத்தோம் இல்லையா? மகிமையில அற்புதம். இன்னும் அந்த வசனங்கள்லாம் ஞாபகம் இருக்கு. கைகளை வைத்து சத்தமா சொல்லுங்க. மகிமை வெளிப்படும் போது கர்த்தர் முதல் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி கானா ஒரு கல்யாணத்தில் என்ன செய்தார்? அற்புதங்களை செய்தார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார் அந்த நாளில. நமக்கு தெரியாத ஒரு காரியம், உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் முன்னமே நமக்கு காட்டி கொடுக்கிறாரு. பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடி இது பிரச்சனை உனக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் அவரோடு இருக்கணும். விளங்குதாங்க? அதுக்கு தான் என்ன செய்யணும்? நம்ம அவரோடு கூட இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் முன்னாடியே நமக்கு அவர் காரியங்களை ஒழுங்குபடுத்துவார். அவருக்கு தெரியும் பின்னாடி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? முன்னமே ஒரு காரியத்தை நமக்கு ஒழுங்குபடுத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கடந்த முறை காலையில ஒரு நாள் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு தம்பி ஒரு காரியம் எனக்கு உணர்த்தப்பட்டது காலையில் ஜெபிக்கும் போது. ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஐயா தெரிஞ்சுதான் நம்மகிட்ட பேசுறாரோ அப்படின்னு நினைப்பாங்க. நிஜமா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், ஒரு காரியம் உணர்த்தப்படுது, இப்படி செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். இப்படி பண்ணாத, இந்த மாதிரி காரியம் வேணாம், சரியில்லை அப்படின்னு பேசுறேன். அது தகவல் சொல்றேன் விஷயத்தை ஒரு நபர்கிட்ட. முடிச்சு பார்த்தீங்கன்னா மதியம் கரெக்டாக நான் என்ன காரியத்தை நீ செய்ய வேண்டான்னு சொன்னா அந்த காரியத்தை ஒருத்தர் வந்து என் முன்னாடி நின்று பதில் சொல்றான். மதியம் எனக்கு தகவல் வருது, நான் வேண்டான்னு சொன்ன காரியம் அதே ரைட், இதுதான் இந்த பிரச்சனை வரும் தான் நான் காலையில் ஒருத்தர் சொல்றேன். அந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்னு ஒருத்தர் வந்து மதியம் சொல்றாங்க என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், காலையிலேயே நான் சொன்னேன், இது காலையிலே ஜெபிக்கும் போது இதெல்லாம் பின்னாடி உனக்கு ப்ராப்ளம் ஆகும், நீ தேவனை சார்ந்துகொள், மனிதனை சார்ந்து கொள்ளாத. சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நேற்று கனத்துக்கு மகிமைக்கும் பாட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஆராதனையில் பாடிட்டு இருந்தேன், எடுத்து வச்சிருந்தேன். ரூபன் 3 பாட்டு கொடுக்குறான், அது அவங்களுக்கு. அதில் கனத்துக்கும் மகிமைக்கும் 3வது பாட்டு நான் சொன்னேன், நான் எடுத்து வச்சுக்கிறேன்டா. முதல் நாள் சொன்னேன்ல, ஒரு பாட்டு எடுத்து வச்சுருந்தேன், அவன் அனுப்பிச்சிட்டான் அந்த பாட்டை. அந்த பாட்டு நான் வேறு பாட்டு அவங்களுக்கு 3வது பாட்டு வேற கொடுக்க சொல்லு அப்படின்னு 3வது பாட்டு வேற மாற்றி விட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். முன்னமே நம்மோடு கூட ஆயத்தமாகி பல காரியங்கள் என்ன பண்ணுவார்? சொல்லுங்க சத்தமா. கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லுங்க. நம்மோடு கூட இடைப்படுகிற கர்த்தர், நம்மோடு கூட பேசுகிற கர்த்தர். நேற்று ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க குடும்ப காரியம் பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு, அது நான் அடுத்தது 3வது காரியமாக அதை வச்சிருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, அதே கரெக்டாக யோவேல் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார், இந்த காரியம் ஆரம்பத்தில் இன்னைக்கு ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நான் யோவேலில் 3வது காரியம் அதை தான் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட உங்களுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் பேசிக்கிட்டே இருப்பார், நடத்திக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம மைண்டு எங்கேயோ நம்ம ஒரு பக்கம் மைண்டை வச்சுக்கிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிற சிந்தனை நமக்கு எல்லாம் கர்த்தர் செய்ய முடியாது. கர்த்தர் உன்னை பேசி வழி நடத்த முடியாது. தேவனுடைய வழி நடத்துதல் வேண்டும். கர்த்தர் பரிசுத்தம் நமக்கு முதல்ல அதுக்கு தேவை. அவர் கூட வரணும், அவர் வழி நடத்தல் வேண்டும்னா நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். சொல்றது விளங்குதாங்க? எதுல தெரியாது, கேள. ஒரு சமூகத்தில் உட்காந்து நீ கேட்டுக்கணும். உன்னை அவர் வழி நடத்தணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், ஏப்பா நீ ஒரு சிக்கல் இருக்கிற, ஒரு டைட்டில், ஏதோ ஒரு இதுதான் காரியம்னு ஓடிட்டு இருக்கிற. இல்லை, உனக்கு எல்லாமே தேவனை தேடி நீ குடும்பத்தோடு சமாதானமா வாழ்ந்து, புரியுதுங்களா? நல்லா சொல்றது புரியுதா? கர்த்தரை தேடி குடும்பத்தில் சமாதானத்தோடு வாழ்ந்து நீ ஆசீர்வாதமா இருப்பது தான் தேவனுடைய சரியான வழி நடத்துதல். இது இல்லாம வருமானத்துக்காக இரவும் பகலும் ஓடுறேன்னா அது தேவனுடைய வழி நடத்துதல் அல்ல. அப்ப நீ கர்த்தர்கிட்ட உட்கார்ந்தேன்னா உன் வழி நடத்தல மாத்திடுவார். கையை வைத்து சத்தமா சொல்லுங்க. தேவனையே தேட முடியாத அளவுக்கு இரவும் பகலும் ஓடிட்டு கிடக்கிறேன். தூக்கம் இல்லை, ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியல, குடும்பத்தில் நேரம் ஒதுக்க முடியல, ஸ்பெண்ட் பண்ண முடியல, இப்படிலாம் வர வருமானமே வெளியிலேயே போயிட்டே இருக்குது, 10 பைசா கையில் நிற்கல அப்படின்னா தேவன் வழி நடத்தல் கிடையாது. அப்போ நீ கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து உன்னை சரிப்படுத்திட்டீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? கர்த்தரும் வழி நடத்தல் மாற்றிடுவார். நீ ஏன்னா தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நீ கேட்குற, உன் வழி நடத்தல் அப்படியே ட்ராக் மாறும். உன்னை பரிசுத்தப்படுத்த தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நீ செய்ய ஆராதனையில் பார்த்த கனி கொடுக்குற அனுபவம் இல்லையா? இதெல்லாம் நீ செய்ய கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து ஒரு ரூட்டை மாற்றுவார். அப்படியே யூட்டன் உண்டாகும். அவரை நல்லா தேடுறதுக்கு நேரம் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? உனக்கு நல்ல வருமானத்தையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. நல்ல
வருமானத்துக்குரிய வழியில கொண்டு போய் நடத்திடுவார் அவர். இது நீ என்ன தேடுற, உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். உனக்கு வேண்டி எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ, எங்க உனக்கு வருமானம் வரணுமோ, எங்க உனக்கு தேவைகள் சந்திக்கப்படணுமோ அந்த வாசல் முழுவதும் தேவன் திறப்பார். அவர் கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுக்கு வஞ்சிக்க கூடாது எதுலையும். நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை தேடுறதே இல்லை, ஜபத்துல வஞ்சிக்கிறோம். புரியுதுங்களா? சமூகத்துக்கு, தேவ சமூகத்துக்கு வரதை வஞ்சிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கறத வஞ்சிக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யற நேரத்தை வஞ்சிக்கிறோம், எல்லாத்தையும் வஞ்சிக்கிறோம் ஆண்டவருக்கு. இன்னைக்கு அப்படி ஆண்டவர் காரியத்தை வஞ்சிக்க கூடாது இல்லைங்களா? நம்பி நம்மளை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் வருவாய்வே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வஞ்சித்து எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் தரார் நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிறைவா. கர்த்தருக்கு என்ன பண்ணணும், நம்ம மனதார நம்ம கர்த்தருக்காக எடுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நேரத்தை நமக்கு பிளஸ் பண்ணி கொடுக்கிறார். நேரத்தை நீ கர்த்தருக்கு கொடு, உன் நேரம் ஃப்ரீயா இருக்கும். கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தா உன் நேரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஃப்ரீ பண்ணுவார். முதல்ல நெருக்கம் இருக்கும், விடாம நீ தேடிப்பார், விசுவாசத்துல அற்புதம் நடக்க ஆரம்பிச்சு. நெருக்கத்தை கண்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவருடைய காரியங்கள்ல எதையுமே நீ குறுக்கிடக்கூடாது, அப்படியே நிக்கணும். கர்த்தர் விசாலத்தில் உன்னை கொண்டு போக ஆரம்பிப்பார், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் சொல்றேன், எதிரிகளை வீழ்த்துவார். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு எதிராக இருக்கிற எதிரிகள், அல்லேலூயா, எதிரிகள் ரொம்ப தொந்தரவு. எதிரி யாரு, பிசாசு. அங்கங்க நமக்கு என்ன பண்ணுவான், மனிதர்கள் மூலமா சில தேவையில்லாத மண்டை குடைச்சலை நிறைய அங்கங்க உண்டாக்கி வச்சிருப்பான். சொல்றது விளங்குதாங்க? இதெல்லாம் முறியடிக்கப்படணும்னா என்ன ஆகணும், இதெல்லாம் முறியடிக்கப்படணும்னா நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும். சோதர தேவனுக்கேற்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது எதிரி வீழ்த்தப்படுவான். எடுத்து வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேகமாக 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி, அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக்கி, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். ஆமென். அல்லேலூயா. எதிரியின் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவார். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிங்க அப்படின்றார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? 7:10 பாருங்க. 7:10 6வது வசனம் படிங்க. 6வது வசனம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். உடனே ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொன்ன உடனே கீழ்ப்படிறாங்க பாருங்க. நிறைய நேரங்கள் இப்படி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் அவங்க சாமுவேல் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொல்றாரு உங்களை பரிசுத்தப்படுத்த சொல்றாருன்னு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி பரிசுத்தப்படுத்துறாங்க. அப்ப ஆண்டவர் செய்த காரியம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமா, எதிரி விழுந்தானா? கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கத்தை உண்டு பண்ணாரா? கர்த்தர் ஒரு காரியம் செய்தானா எதிரி முறியடிக்கப்படுவான். உன் வாழ்க்கையில இருக்கிற எதிர்ப்புகள் சுட்டரிக்கப்பட வேண்டும், அந்தகார கிரிகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும், எதிரான வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நேராக உன் இருதயத்தை திருப்பிப்பார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, எதிரிகளை வீழ்த்த வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார் அவர் நடுவில் இருந்தப்போ. இன்னைக்கு அற்புதங்களை எதிர்பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இரண்டாவது, எதிர்ப்புகள், பிரச்சனைகள். அங்க பிரச்சனைங்க, இங்க பிரச்சனை, இவங்களால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை. கர்த்தர் சமூகத்தில் உட்காரன். அல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் எதிரி விரோதமா தேவையற்ற காரியங்கள் வருது, எங்கிட்டதான் குறைகள் உண்டா, எங்கிட்டதான் தவறுகள் உண்டா அப்படின்னு கையை நீ உன் கரத்தை நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. அவங்க தான் அப்படி, அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்கன்னு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம உன் காரியத்தை சரிப்படுத்திக்கோ, உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. கர்த்தர் அவங்க மூலமா உனக்கு எதிராக வந்துட்டு இருக்கிற வல்லமைய கர்த்தர் விலை பண்ணுவார். அல்லேலூயா.
அந்த வல்லமைகள்லாம் செயலிழந்து போகும், பற்று விழுந்து போகும். கர்த்தர் மகா பெரிய இடைமுழக்கத்தை உண்டு பண்ணினாராம். அவர்களை நெருங்க, அவர்களை நொறுக்க, அவர்களை நெருக்க, நெருங்குகையில் அப்படின்னு போட்டிருக்கு. அவர்களை நெருக்க நெருங்கையில் கர்த்தர் மகா பெரிய இடைமுழக்கத்தை. நீங்க அநேக முறை பாருங்க வேதத்துல, அவர்கள் எப்பெல்லாம் கர்த்தருக்கு நேராக தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அப்பெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அப்பெல்லாம் எதிரின் கையிலிருந்து கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க, கையை நல்ல கரங்களை வைத்து சத்தமா. ஆமா, சத்துரு இல்லாட்டி என்ன பண்ணுவான்? அப்படியே அங்கங்க ஒரு ஆளா எழுப்பிட்டே இருப்போம். இஸ்ரவேலருக்கு அன்னைக்கு எழும்பினது போலவே தான். அவர்கள் எப்பெல்லாம் சரியில்லையோ உடனே என்ன பண்ணுவாங்க? பெலிஸ்லேருந்து 2 பேர் எழும்புவான், அமலேக்கா 2 பேர் எழும்புவான், மோவாப் 2 பேர் எழும்புவான், அம்மோன் 2 பேர் எழும்புவான், சேயூர் தேசத்தார் 2 பேர் எழும்புவாங்க, எகிப்திலிருந்து 2 பேர் எழும்புவான், சுத்தி வர எழும்பி நிற்பான். இவங்கெல்லாம் எருசலேமை இஸ்ரவேலை சுத்தி இருக்கிறவங்க. விளங்குதாங்க? புரியுதா இல்லையா நான் சொல்றது? இவங்கெல்லாம் அந்த நாளில் எருசலேமை இஸ்ரவேலை சுத்தி இருக்கிறவங்க. அம்மோன், மோவாப்பு, சேயூரார், பெலிஸ்தர், எகிப்து எல்லாம் என்ன செய்யறவங்க? எல்லாம் சுத்தி எழும்பி நிற்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தங்கள் கையின் கிரிகளை விட்டு தேவனிடத்துல பரிசுத்தத்துக்காக திரும்ப ஒப்பு கொடுக்கும் போது அத்தனை பேரையும் அடங்கடித்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டு வந்துருவாங்க. இவனை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பத்தாதுரா, எல்லாத்தையும் கூட்டு சேர்றான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சேனைக பார்த்துருங்களா, வெட்டிக்கிளிகளை போல. வெட்டிக்கிளிகள் அப்படி கூட்டம் வெட்டிக்கிளிகள் வந்தால் அப்படிதான் வருமா? புரியுதுங்களா உங்களுக்கு? வெட்டிக்கிளி வந்தால் எப்படி வரும்? சேனையாக தான் வருமா, கூட்டமாக வரும். கடந்த நாள் எகிப்தில் வந்ததாக கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் போட்டாங்க. அப்படியே கூட்டு சாரையாக வந்து விவசாய நிலங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு போதில்லை, அப்படியே கூட்டமாக வரும். விவசாய நிலங்களில் உட்கார அத்தனை அரிச்சு போட்டு போயிடும். சொல்றது புரியுதுங்களா? எங்கிருந்து வருனே தெரியாது. அதான் எகிப்தில் ஆண்டவர் கொடுத்த வாதையில் ஒரு வாதை, அது வெட்டிக்கிளிகளின் வாதை. அப்படி சாரையா வரும். அது போல வெட்டிக்கிளிகளை போல என்ன செய்திருந்தார்கள்? ஒட்டகங்களிலும் குதிரைகளிலும் ரதங்களின் மூலமாகவும் வந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாய் படுத்து கிடந்தார்கள் போட்டிருக்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அத்தனை பேரையும் ஒன்றும் இல்லாம முறியடித்து போட்டார். சொல்லுங்கள் அல்லேலூயா. காரணம் என்ன? அவர்கள் தங்கள் கைகளை பொல்லாத கிரிகளை விட்டு விலகும் போதெல்லாம், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போதெல்லாம், சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி கொள்ள தேவனுக்கு நேராக நம்ம பரிசுத்தமாய் வாழும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்திக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்து இன்னைக்கு யாரும் சிந்திக்கிறதே இல்லை. பரிசுத்தம் என்ற வார்த்தையே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மறக்கப்பட்டு போச்சு. நாங்கள் ஒரு முறை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, அப்பவே ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நாங்களாம் ஊழியர்களாக சேர்ந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறார். பேசும்போது ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, என்னங்க இது எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஓவராக பரிசுத்தம் பேசுவீங்க அப்படின்றார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு சபை நடுவில் ஆவிக்குரிய நிலைகளை என்ன பண்ணிட்டாங்க? பரிசுத்தம் என்கிற வார்த்தை சொல்லே மறந்து போச்சு. சொல்றது விளங்குதாங்க? பரிசுத்தமா இருக்கிறையா? பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது யாவதுன்னு தான் பவுல் எழுதுறாரு. பவுல் எழுதும் போதே என்ன எழுதுறாரு? பரிசுத்தவான்களுக்கு. அப்ப நமக்கு முதல்ல ஒரு விசுவாசம் வேணும். நான் இயேசுவின் ரத்தத்தினால முதல்ல நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. நல்லா பரிசுத்தமாக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில கரைகள் வராதபடி, குறைகள் வராதபடி உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போது கர்த்தர் உன் நடுவிலிருந்து உன்னோடு வந்து உனக்கு முன்பாக சென்று உன் தடைகளை அகற்றி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. மெயின் நம்ம செய்ய வேண்டியது அற்புதத்தை மட்டும் கேட்கறது இல்லை. நம்ம செய்ய வேண்டியது தேவனுக்கேற்ற வாழ்க்கை நம்மோடு இருந்தால் அவர் நம்மோடு இருந்து அற்புதம் செய்வார். உனக்கு என்ன தேவையா, எந்த பகுதியில் அற்புதம் தேவையோ அந்த பகுதியில் அற்புதம் நடக்கும். விளங்குதாங்க? ஆமா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கணும் பரிசுத்தத்துக்கும் வாழ்க்கையை. எதிரிகளை வீழ்த்துவார். 3வது காரியம் பார்க்கிறோம், வாசிங்க. குறைகளை நிறைவாக்குவார். குறைகளெல்லாம் என்ன பண்ணுவார்? எல்லாத்துலேயும் குறைவோடு வாழ்றேன்னா உன்னை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உன் வாழ்க்கை பரிசுத்தமாகும் போது உன் வாழ்க்கையில வேண்டிய நிறைவை தானா கட்டளையிடுவார். நிறைவானவர் வரும்போது சத்தமா சொல்லு, குறைகள் ஒளிந்து போகும். எல்லாம் நிறைவானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா அப்ப என்ன தேவை நமக்கு? பரிசுத்தம் இருந்தா அற்புதம். பரிசுத்தம் இருந்தா எதிரி வீழ்த்தப்படுவான். எதிரி உன்னை மேற்கொள்ள முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா.
நீங்க வேதத்துல திருப்பி பாருங்க, பரிசுத்தமா நின்னவங்களை ஒருவரையும் எதிரி வீழ்த்தினதா சத்தியமே இல்லை, வசனமே கிடையாது. எங்கேயும் பரிசுத்தமா நின்றவர்களை எதிரி வீழ்த்தினதில்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதிரி தான் அவங்கள்ட்ட வீழ்ந்திருக்கிறான். யோபு கிட்ட கூட சாத்தான் தான் தோத்து போனா, யோபு தோற்று போகல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோபு, புரியுதாமா? அங்க கவனிக்கிறீங்களா? யார் செய்யல? யார் தோத்து போகல? யோபு தோத்து போகல, சாத்தான் தான் தோத்து போனான். பரிசுத்தமா நிக்கிறவனுக்கு முன்னாடி என்னதான் போராடி அவன் தான் தோத்து போகணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதிரிகள் யாரையும் பரிசுத்தமா நின்றவர்களுக்கு முன்பாக எதிரி மேற்கொண்டான்னு வசனம் இல்லை. ஆமா, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் எதிரி அவர்கள் தான் மேற்கொண்டிருக்கிறாங்க. உங்களை மேற்கொள்ள வைப்பார் ஆண்டவர். மூன்றாவது காரியம் பார்த்தோம், குறைகளை நிறைவாக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க பார்ப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஹலோ, புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக வந்திருக்கிறோம். இன்னைக்கு கொடுக்குற வார்த்தையினால் என்ன ஆகணும்? பரிசுத்தம். சோத்திரம், அல்லேலூயா செய்யுங்க. இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு போங்க, நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக வருகிற எதிரி விழுந்து போவான். உனக்கு என்ன குறையாதை அவர் நிறைவாக்குவார். 4வது காரியம் பார்க்குறோம், அது நித்தியத்தில் கொண்டு போகிறது. அது இந்த 3 பூமிக்குரிய ஆசீர்வாதம் 3 மறுமையில் நித்தியத்துக்காக நம்ம என்றைக்குமே நித்தியத்தில் போய் சேருவதற்காக ஒரு பரிசுத்தம் தேவை. உங்களை சபையை கூட்டுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள் சொல்லிட்டு அங்க எதற்கு பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறாரு சொன்னா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. 25 வாசிங்க பாப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க வெட்டுக்கிளி, பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பட்சித்த வருஷங்களுக்கு தக்கதாக அப்படின்னு போட்டிருக்கு. வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில குறை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்ததுனால பிசாசு நம்ம வருமானத்தை, ஆசீர்வாதத்தை குறைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறான். சோத்திரம், எங்கேயோ வீக் இருக்குது, அதனால லீக் ஆயிட்டே இருக்குது. ஏங்க தண்ணி கீழே போயிட்டே இருக்குது, புரியல. சோத்திரம், அல்லேலூயா. டேங்கில் இருக்கிற ஓட்டை பார்த்து அடைக்கணும்னு டேங்கையே மாற்றணும். சத்தமா சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? டேங்கு ஓட்டை அடைக்கணும், என்ன பண்ணணும்? டேங்கையே மாற்றணும். அப்பதான் தண்ணி நிற்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சோத்திரம், ஆண்டவர் எரேமியால சொல்லுவார், நீங்க வெடிப்புள்ள தட்டி ஜீவ தண்ணீராகி என்னை விட்டு விட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வெடிப்புள்ள தொட்டியை நீங்க தெரிந்து கொண்டீர்கள். வெடிப்புள்ள தொட்டியில தண்ணி நிக்குமா? பூமி தண்ணியை உறிஞ்சுக்கிட்டே இருக்கும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதாங்க? ஆமா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த வருஷங்களை, நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அரித்து போட்ட, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை குலைத்து போட்டதுக்கு தக்கதான ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில கொடுப்பதற்கு பரிசுத்தப்படுத்த உன்னை அப்படின்றார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கையில் உன் ஆசீர்வாதங்கள் இன்னும் மேலே போவதற்கு, நிறைவாவதற்கு, பெருகுவதற்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி வசனம், அதுக்கு மேல் வசனத்தை சொல்லுவார். நடுவில் அது சொல்லப்பட்டிருக்கும். மேல் வசனம், வெளியில் மிருகங்களோடு, வெளியின் 22 வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, திராட்சை செடியின் பலன் தருன்றார் ஆண்டவர். முன்மாரியும் பின்மாரியும் உண்டாகும். அல்லேலூயா. வருஷத்துல முழுவதும் உனக்கு ஆசீர்வாதம் நிறைவா இருக்கின்றார். வருஷம் முழுவதும் ஒரு நாள் ஆசீர்வாதம் குறைபடாம நடத்துவேன் அப்படின்றார். அடுத்தது என்ன சொல்றாரு? எண்ணெய் வழிந்தோடும். சோத்திரம், அல்லேலூயா. அடுத்து கீழே பாருங்க 26, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படாம உன்னை திருப்தியாக்கி நடத்துவாராம். கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். நல்லா முழு பலத்தோடு
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரிசுத்தத்தினாலதான் அது நடக்கும். உன்னை எவ்வளவு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறியோ அவ்வளவா உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாத்திடுவார். உன்னை நிறைவா எண்ணெய் வழிந்தோடும், பலன் உண்டாகும். சொல்லுங்க, திருப்தியாக்கி நடத்துவேன். முன்மாறியும் பின்மாறியும் வாழ்க்கையில காணப்படும். அதுக்கு தேவ பரிசுத்தம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த பூமியில நீ நிறைவாக வாழ்றதுக்கும் பரிசுத்தம் இருந்தா தேவன் உன்னை ஆசீர்வார், அற்புதம் செய்து நடத்துவார், எதிரியை வீழ்த்தி நடத்துவார். முதல் குறிப்பு என்ன செய்து நடத்துவார்? சத்தமா எல்லாரும் சொல்ல, என்ன செய்து நடத்துவார்? அற்புதம் வாழ்க்கையில் நடக்கும். இரண்டாவது, உனக்கு விரோதமா வருகிற எதிரி விழுந்து போவான். மூன்றாவது, உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நான்காவது சொல்லுகிற நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்க எல்லாமே பரிசுத்தப்படுத்துகிறது தான் சொல்லியிருக்கோம். கடைசி வெளிப்படுத்தல் பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. வெளிப்படுத்தினால் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாகுப்பான்றார். அப்ப என்ன சொல்றாரு? பரிசுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்காத, என்ன ஆயிட்டே இரு, கடைசி வரைக்கும் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இரு. எதுக்கு? கீழே சொன்னார், என்ன சொன்னாரு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளுக்கு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். நீ பரிசுத்தப்படுத்திக்கோ, நான் சீக்கிரமா வரப்போறேன், என்னோடு கூட அழைத்து கொண்டு போக. பரிசுத்தப்படுத்துகிற நீ என்ன பண்ணிட்டே இரு, உன் வாழ்க்கைய பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இரு அப்படின்றார். சொல்றது புரியுதாங்க? பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாகிற நாம சபையே கவனிக்கிறீங்களா? பரிசுத்தமாகிற நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை பரிசுத்த. எதற்கு சொல்லுங்க? எதற்கு? நிரந்தரமா பரிசுத்தட்ட போய் சேர்றதுக்கு, நிரந்தரமா பரிசுத்த சமூகத்தில் இருக்கிறதுக்கு, நிரந்தரமா பரிசுத்தரோடு கூட வாழ்றதுக்கு. இங்க பரிசுத்தமாக்காம அவர் எடுத்துக்கவே மாட்டார். சில பேர் சொல்லுவான், கடைசி நாள்ல ஆண்டவர் சில பேரை தேவனுக்காக ஏதோ வைராக்கியமா வாழ்ந்தாங்க. உண்மை ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு உண்மையை பார்த்துட்டாருன்னா, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா சில குறைகள் இருக்குமா, கடைசி காலத்துல ஏதாவது ஒரு சிச்சையை கொடுத்து அவங்களை நீதியை சரி கட்டி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்குவாராம். சொல்லுங்களே லூயா. எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர், ரொம்ப வைராக்கியம் உள்ளவர், ரொம்ப அர்ப்பணிப்புள்ளவர், ஆண்டவருக்காக அவ்வளவு தியாக மனப்பான்மையோடு வாழ்கிறவர். சோத்திரம், சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவு அர்ப்பணிப்பு, அவ்வளவு தியாக மனப்பான்மையோடு வாழ்கிறவர். அவர்கிட்ட ஒரு 5000 பேருக்கு மேல விசுவாசிகள் வராங்க. 200க்கு மேற்பட்ட சபைகள் இருக்கிறது. எப்படி? 5000 விசுவாசிகளுக்கு மேல வராங்க. 200 கிளை சபைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட பல சபைகளுக்கு மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், தாழ்மையாய் வாழக்கூடியவர், சிம்பிளா வாழக்கூடியவர். ஆனா ஒரு சில காரியங்கள் மாத்திரம் அவர்கிட்ட மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுகிற, சரியில்லை, நீங்கள்லாம் நல்லா சரியா இருக்கிறன்ற மாதிரி ஒரு தாட் அவருக்கு முன்னாடி நின்று அதை ரொம்ப இதாக கடிந்து கொண்டு அப்படி ஒரு காரியம் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் நிமித்தம் அர்ப்பணிப்பு, பயங்கர அர்ப்பணிப்பு, ரொம்ப டெடிகேஷன், ரொம்ப அர்ப்பணிப்பான மனுஷன். அல்லேலூயா. தேசத்துக்காக மன்றாடுகிறவர், போராடுகிறவர். ஆனால் அவர் வாழ்க்கையில் அந்த ஒரு சில காரியங்கள் நானே பார்ப்பேன், அது ஒன்று தான் அவர்கிட்ட, மற்றபடி எதையுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வாலிப வயதிலெல்லாம் விட்டுட்டார் ஆண்டவர். கடைசி காலம் வந்தது, ஆண்டவர் பிடிச்சிட்டார் அவர். எல்லாரும் பிரமிச்சு போகிற மாதிரி என்ன ஆயிட்டு, அவருடைய மனநிலையே மாறிடுச்சு. இவ்வளவு பெரிய ஊழியக்காருங்க, அவருடைய என்ன ஆயிடுச்சு, அவர் சிந்த மனநிலையே, அவர் கவனம் மாறிடுச்சு. மனநிலை சரியில்லாதவர்ன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகி, உடம்பும் மோசமாகி, பல நாட்கள் அவ்வளோ வைராக்கியம் உள்ளவர், பல நாட்கள் ஆராதனைக்கு வர முடியாமல், சபைக்கு வர முடியாமல், போராட்டங்களில் ஜபங்களில் ஆண்டவர் திரும்பவும் அந்த ஒரு வருஷம் சுத்திகரித்து அவரை தூக்கிட்டார். இப்போ சரியாயிட்டார், மறுபடியும் ஆள் சூப்பராகி பக்காவா மறுபடியும் ஊழியம் செய்கிறாரு. அவர்கிட்ட சேஞ்ச் ஆகி போச்சு. அந்த பழைய சத்தம் குறைஞ்சிருச்சு. எது? அந்த பழைய போட்ஸ் ஒன்று அடிப்பார் பார்த்தீங்களா மற்றவங்கள்ட்ட, அதை என்ன பண்ணிட்டாரு? சைலண்ட் ஆக்கிட்டார். ஆண்டவர் அதில் உணர வச்சிட்டார், சுத்திகரிச்சிட்டார், சரி பண்ணிட்டார். அலையிலையா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.
சரி பண்ணிடுவார் நம்மளை. அது ஏதாவது ஒன்று இருந்தால் ஆண்டவர் சரி பண்ணல. பாக்கியவான்கள் இந்த பூமியிலே நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் சுத்திகரித்து எடுத்துக்கிறாருன்னா பாக்கியவான்கள். நம்ம அப்படியே சரியாகவே போயிட்டு இருந்தால் அப்படியே போய் ஓட்டத்தை அழகாக முடிச்சிருவார். இல்லைன்னா கடைசி காலத்தில் கொஞ்சம் உட்கார வச்சு சுந்தரையாம் சாம் சுந்தரையெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆண்டவர் படுக்க வச்சிட்டார். சோத்திரம் அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க, சபை ஆளுகள் எல்லாரும் சேர்ந்து. அந்த இது எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த மைண்ட் எல்லாம் மாற்றிட்டார் ஆண்டவர். அமைதிப்படுத்தி சைலண்ட் படுத்தி அவர் எதுவும் பேசாமல் கொள்ளாமல் சத்தம் இல்லாமல் படுக்க வச்சு 4 வருஷம் அவருடைய அவருடைய மகிமையான ஊழியம். இவ்வளவு பெரிய தேவ மனிதன் நிறைய 4 வருஷம் படுத்த படிக்க இருந்தார். கைகால் வராமல் படுத்த படிக்க, பேச்சுக்கு மூச்சு இல்லாமல். சோத்திரம். அவர்கிட்ட 10,000 பேர் வராங்க, ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது. அவர் தேசத்துக்கே தந்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மனிதர். கடைசி காலத்தில் சுத்திகரித்து எடுத்தார் ஆண்டவர். 4 வருஷம் இருந்தார் படுத்த படிக்கையில். சோத்திரம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கைகளை வைத்து சொல்லுங்க. எதுக்கு சொல்றேன்? இங்கேயே நம்ம பரிசுத்தமாயிட்டே இருந்தா நாளைக்கு ஒரு சுத்திகரிப்பு உனக்கு தேவையில்லை. இப்பவே நீ சுத்திகரிச்சுட்டே வரணும். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கையை வைத்து நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்பவே சுத்திகரிச்சுக்கிட்டே இரு. இன்னாட்டி கத்தர் அதுவும் ஏதாவது இருந்தாதான் உங்கள்கிட்ட ஏதாவது உண்மையான அன்பு அர்ப்பணிப்பு எல்லாம் பார்த்துருந்தாருனா தான் அப்படி செஞ்சு எடுப்பேன். இன்னாட்டி கை விட்டுருவார். அப்படியே போயிட்டு போய் டாட்டா பாய் பாய். நாளைக்கு வரும்போது என்ன பண்ணுவார்? உன்னை அறியேன் அப்படின்ட்டுருவார். வசனம் சொல்லுதா இல்லையாங்க? பரிசுத்தமா என்ன பண்ணுவாரு? பரிசுத்திகரித்து உன்னை வரும்போது தன்னுடைய பரிசுத்த சமூகத்துக்கு உன்னை கொண்டு போவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கொடுத்த வசனம் கூட உன் மைண்ட்ல எது நிற்க கூடாது. அற்புதம், எதிரி வீழ்வான், குறை நிறைவாக, இது மட்டும் மைண்ட்ல நிற்க கூடாது. நித்தியத்துக்கு போவேன், இதுக்கு நாளுக்கு எது மைண்ட்ல நிற்கணும்? நம்ம ஆளு பாருங்க, நம்ம அறிவு பூரா இந்த மாம்சம் தான் வேலை செய்யும். எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்குவோம். அல்லேலூயா. ஆனா எது பேஸ் மட்டும் அதை விட்டுருவோம். ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? முக்கியம் எதுவோ சோத்திரம். நம்மால் கொடுக்குறாங்கல்ல, டிவி கொடுக்குறேன், அப்புறம் மிக்சி கொடுக்குறேன், உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன், ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறோன்னு நம்மளால் என்ன பண்ணுவான்? 5 வருஷம் நம்ம செத்த என்ன பொழைச்சா என்ன 5000 வாங்கிட்டு ஓட்ட போட்டு புரியலையா இல்லையா? நம்மளுக்கு புரியாத மாதிரியே உட்காந்துருப்பாங்க. சோத்திரம் அல்லேலூயா. புரியாத மாதிரி உட்காந்தாதானே அடுத்தது 5000 கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஓட்டுக்கு பணம் வாங்கினா பரலோகம் போக முடியுமாங்க? ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கி காசு வாங்கி ஓட்டு போட்டால் பரலோகம் போக முடியுமா? சொல்லுங்க, போக முடியாது. அதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இப்போ கவர்மெண்ட்டு கொடுக்குது, அதை வாங்கிக்கலாம். 1000 ரூபா தரேன்றான், பரவாயில்ல, என்ன பண்ண, அது பரவாயில்ல. சோத்திரம். நம்ம வாங்கலாம், யாராவது வாங்கிட்டு போவோம் இல்லையா? அதுக்காக இந்த ஓட்டுக்கு அது வாங்கிட்டு ஓட்டு போடுற லஞ்சம் கொடுக்குற மாதிரி அதெல்லாம் செய்யக்கூடாது. அரசாங்கம் மூலமாக கொடுக்கக்கூடிய சில சலுகைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஒழிய வேறு விதத்தில் செய்யக்கூடிய காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இப்படி நம்ம பண விஷயத்திலோ எந்த விஷயத்தில் நம்மகிட்ட தவறு இருந்தாலும் நம்ம கையை சுத்திகரித்து கொள்ளணும். இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் பிரியமில்லை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு இப்போ தேவை எது, முக்கியம் எதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? பரிசுத்தம். அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளணும். பரிசுத்தம் இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியும். ஆமா, நான் கர்த்தர், அதனால உங்க நடக்கையில பரிசுத்தமாறு, உன்னை அழைச்சதே எதுக்கு தான் அப்படின்றாரு? பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான். என் சித்தமே என்னதான் அது? நீங்க எல்லாம் பரிசுத்தமாகறதா என் சித்தம் அப்படின்றாரு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்படி பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போது தேவனே நமக்கு கிரியை செய்கிறார்ன்ற. நீ அற்புதத்தை தேட வேண்டாம். உனக்கு என்ன செய்கிறார்? அவரு உனக்கு முன்னே சென்று அற்புதத்தை செய்கிறார். எதிரியோட நீ சண்டை போட வேண்டாம், எதிரியை அவரே முறியடிக்கிறார். குறைகளை கண்டு நீ கலங்க வேண்டாம், உன் குறையை அவரே நிறைவாக்குவார். பரலோகத்துக்கு போவனா போக மாட்டேனான்னு சந்தேகப்பட வேண்டாம். இங்கே பரிசுத்தமா இரு, கண்டிப்பா பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. நிச்சயமா விசுவாசிக்கணும், என் இயேசுவின் முகத்தை நான் காண்பேன். ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் சமூகத்துக்கு வரவன் என்ன செய்யக்கூடாது? பரலோகத்துக்கு போகணும் போக மாட்டேனான்ற வார்த்தை சொல்லவே கூடாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. என்ன சொல்லக்கூடாது? போவேன், நான் என்னை பரிசுத்தப்படுத்திக்குவேன், சரியாக்கிக்குவேன், நான் போவேன் தான் சொல்லணும். போவணும் போக மாட்டேனோன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? அவர் முகத்தை காண்பேன், அவர் சமூகத்தில் இருப்பேன் சொல்லணும். பரலோகத்தில் பார்ப்பேன் உன்னை அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும், விசுவாசத்தோடு கூட. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா. எங்க போற அப்படின்னு கேட்டா எங்க போறேன்னு சொல்லணும். ஆமா, எங்க போவ அப்படின்னு கேட்டா பரலோகம்.
அல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு போவேன் அப்படிதான் சொல்லணும். போவேன் பார்க்கலாம், ஆண்டவர் கடைசி காலத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ஸ்தோத்திரம். விசுவாசம் வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு நமக்கு பரிசுத்தம் தான் தகுதி. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பரிசுத்தத்தை நம்மளே படுத்திக்க முடியாது, அவரே நம்ம கொடுத்துருக்கிறார். நம்மள்ட நம்ம எல்லாருமே பாவிகள் இல்லையா, எல்லாரும் பாவத்தில் இருந்தவர்கள். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி பாவத்தை போக்கி தன்னுடைய இயேசு கிறிஸ்து குமாரன் அவர் தான் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்தை உனக்கு கொடுத்துட்டார். நீ அவர் விசுவாசனால தேவனே தன்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்தத்தில் கரைபடாதபடி நீ காத்துக்கொண்டா அவர் வரும்போது, கரை வரும்போதெல்லாம் அவர் ரத்தத்தினால், ஆண்டவரே நீங்க கொடுத்த வஸ்திரத்தை அழுக்காக்கிட்டேன், உங்க ரத்தத்தினால கழுவும். பரிசுத்த வஸ்திரம் சத்தமா சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? அழுக்காய் கழுவுங்க ஆண்டவரே. கண்களில் அழுக்கு பண்ணிட்டேன், காதில் அழுக்கு பண்ணிட்டேன், வாயில் வழியா பேசி அழுக்கு பண்ணிட்டேன், கழுவும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை பரிசுத்தமாக்கும் போது, நீ பரிசுத்தத்தை விரும்பும் போதே, பரிசுத்தத்துக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நடக்கும் போதே கர்த்தர் உன்னோடு கூட உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து எதிரிகளை வீழ்த்தி குறைகளை நிறைவாக்கி நித்தியத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா.